ஜீவநீரோடை ஊழியங்கள் வழங்கும் இதயத்திற்கு இன்று ஒரு சிந்தனை. புறப்படும் வார்த்தை. கர்த்தருடைய வார்த்தைகள் வல்லமையானவை, அவை நம்மை பரிசுத்தமாக்கும். அவருடைய வார்த்தைகள் ஆகாதவைகளை அப்புறப்படுத்தும். அவருடைய வார்த்தைகளால் நமக்குள் மாபெரும் மாற்றங்கள் நிகழும். சிலர் வேதாம வார்த்தைகளை மிகுதியாக வாசிக்கின்றார்கள். வேத வசனங்களை அதிகமாக விசுவாசிக்கின்றனர். வேத வார்த்தைகளின்படி பரிசுத்தமாக வாழ விரும்புகின்றனர். அதே வேளையில் தாங்கள் வாசித்த, சிந்தித்த, விசுவாசித்த, விரும்பிய வாழ்க்கையை வாழ்ந்து காட்ட இயலவில்லை. வேதாகம வார்த்தைகள் வல்லமையுடையதென்றால் அவற்றால் ஏன் பரிசுத்தமாக வாழ இயலாமல் போகின்றது என்ற கேள்வி எழுகிறது. வேதாகமத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளவை கர்த்தர் ஏற்கனவே பேசிய வார்த்தைகள். அவை அவர் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகள். அவருடைய விருப்பு வெறுப்புகளை, நியாயங்களை, கொள்கைகளை, போதனைகளை, சட்டத்திட்டங்களை அந்த வார்த்தைகளில் பார்க்கின்றோம். ஆனால் மனிதன் தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகின்ற வார்த்தைகளினால் பிழைப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. அதாவது கடந்த காலத்தில் தேவன் பேசியவைகள் அல்ல, முன்பு புறப்பட்டவைகள் அல்ல, இன்று புறப்படுகின்ற வார்த்தைகள் வேண்டும். அதாவது நிகழ்காலத்தில் இன்று தேவன் நமக்குள் பேச வேண்டும். அவர் நமக்குள் பேசுவதை இன்றும் நாம் கேட்கும் ஆவிக்குரிய அனுபவம் வேண்டும். இன்று நீங்கள் அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் என்று வேதம் சொல்லுகிறது. ஒருவருடைய உபதேச சொற்பொழிவை ஒரு குறுந்தகடு மூலமாக நீங்கள் கேட்கலாம். அவர் அந்த உபதேசத்தை நேரடியாகவும் உங்களோடு பேசலாம். இரண்டிற்கும் இடையில் வித்தியாசம் இல்லையா? அவர் உங்களோடு பேசும் வார்த்தைகள் உங்களை தொடும். அதன்படி வாழ வேண்டும் என்ற விசேஷ உணர்வு உங்களுக்கு ஏற்படும். நேரடி பேச்சில் அதிக வல்லமையும் பிரதிவிளைவும் உண்டு. ஆண்டவர் ஏற்கனவே பேசின வார்த்தைகள் மூலமாக இன்று உங்களோடு பேசக்கூடும். அது இப்பொழுது இன்று அவருடைய வாயிலிருந்து புறப்படுகின்ற வார்த்தையாக மாறுகின்றது. மாறுவதற்கான வல்லமையும் தூண்டுதலும் அதனால் வரும். எனவே உங்கள் வாழ்க்கை பரிசுத்தமாக மாறும். ஆம், வெறும் வேத வாசிப்பாளர்களாக அல்ல, தேவ உறவை நமக்குள் பெற்று அவருடைய வார்த்தைகள் இன்று அவரால் நமக்குள் பேசப்படுவதை உணரும் அனுபவம் வேண்டும். சிந்தனைக்கு. உயர்ந்த கருத்துகளுக்கு உறைவிடமாக மட்டுமல்ல, உயர்ந்த செயல்களுக்கு உரிமையாளனுமாயிரு. உயர்ந்த கருத்துகளுக்கு உறைவிடமாக அல்ல, உயர்ந்த செயல்களுக்கு உரிமையாளனுமாயிரு.